பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று அவர் டெல்லி செல்வதாக திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக அவரது இந்த டெல்லி பயணமானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரு புற்றுநோக்கில் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவிலிருந்து அந்த விலகி புதிய கட்சி தொடர்ந்து இருப்பதாக அண்ணாமலைக்காக வெளியே இருக்கக்கூடிய அந்த தகவலை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தகவலின் அடிப்படையில் இந்த டெல்லி பயணமான திட்டமிட்டிருக்கிறது என அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது. அதே சமயம் அரசியல் நிலைப்பாடும் மற்றும் அந்த எதிர்காலத்தின் திட்டங்களின் குறித்து பாஜக தேசிய மேலிட தலைவரிடம் விளக்குவதற்காக அவர் இன்றைக்கு செல்லக்கூடிய அந்த டெல்லி பயணத்தில் பாஜகவின் முக்கிய தலைவர்களும் மேலிடத்தில் சந்திப்பாக ஒரு திட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வரும் ஜூன் 4ஆம் தேதி அவரது பிறந்தநாள் வர இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்னதாக டெல்லி சென்று தலைவர்களை சந்தித்து முக்கிய வாதத்தை கருத்துக்களை அவர் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதற்கு பிந்தைய அரசியல் மாற்றங்களுக்கும் பிறகும் அந்த கட்சியின் அகில இந்திய தலைமையருக்கும் அவருக்கும் இடையே உள்ள அந்த கருத்து வேறுபாடுகளையும் கடந்த தேர்தலுக்கு முன்பிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த டெல்லி பயணமானது ஒரு முக்கியமான பயணமாக அண்ணாமலைக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு பாஜக இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசலாக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலும் அவர் போட்டியிடக்கூடிய காரணமே அவர் விரும்பிய தொகுதியும் அந்த பாஜக தரப்பில் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் பல்வேறு சர்ச்சைகளும் மற்றும் தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு புதிய கட்சி திறந்து இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த சந்திப்பானது ஒரு முக்கிய சந்திப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.